இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட் 1 ஃப்ரீ ஃபயர் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு விளையாட போகிறது நம்ம கிச்சு தான் விளையாடுவார். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஷ் கார்டு தான் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிப்போமா தோப்போமான்னு கவலை இல்லை, ஆனால் தோக்குறது கேவலமாலாம் இது வருது ஃப்ரெண்ட்ஸு, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அதனாலலாம் பார்த்துறாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஷ் கார்டு உள்ளே போயிட்டோம். பார்த்தீங்கன்னா நான் வந்து சாண்டியை வச்சுருக்கேன். நான் ஓல்டு ஐடியிலே நல்லா வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நியூ ஐடியில் இது வர எனக்கு ஓல்டு ஐடியில் வந்து இதாகிடுச்சு, ரேங்க் கம்மியாயிடுச்சு. இப்போ இது போட்டால் நல்ல வியூஸ் போவேன்னு ஆதித்யக்கா சொன்னால், அதனால் நான் எனக்கு விளையாட தெரியும், ஆதித்யக்கானா விளையாட தெரியாது. ஆதித்யக்கா எப்பயாவது விளையாண்டுருக்கா, ஆனால் ட்ரைனிங்கில் தான் இருக்கா. வாங்க நம்ம போகலாம். லோடாகுது இப்போ தான் போயிடுச்சு. இவன் ஒருத்தன் ஃப்ரெண்ட்ஸ் என் காதுலேயே தொட்டுட்டே இருக்கான். காது சாஃப்டாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், காதில் எல்லாருக்குமே சாஃப்டாக தான்டா இருக்கும். அப்படின்னா நம்ம வந்துட்டோம், உள்ளே வந்துட்டோம். நம்ம இதை இறங்கியிருக்கான், காக்கிய செம்மையாக இருக்குது. யாருக்கு எனக்கு இது விளையாட தெரியும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் மட்டும் இல்லை, இதுக்கு 10K லைக்ஸ் கிடச்சிருந்தா அப்புறம் சப்ஸ்கிரைப் கன்ஃபார்ம் நிறைய நாங்கள் போட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ தான் போட போகிறோம், ஷார்ட்ஸாக போட மாட்டோம். ஆமாங்க, இதே மாதிரி நிறைய நாங்கள் போடுவோம். நாங்கள் வந்து சப்வே சர்ஃபர்ஸை ஷார்ட்ஸாக போடுவோம். ஆனால் இது செம்மையாக இருக்கும் காய்ஸ், ஃப்ரீ ஃபயர் விளையாட ஜாலியாக இருக்கும். அப்புறம் வேறு ஏதாவது கேம் விளையாடணும்னா சொல்லுங்கள், நாங்கள் விளையாடுறோம். எப்படின்னா பிளாக் ஸ்ட்ரீட் மாதிரி கேளுங்க, அந்த மாதிரிலாம் நாங்கள் அடிச்சுட்டோம். ஜஸ்ட் அடிச்சுக்கிறேன் இது போட்டுக்கிறாரு. அவுட் ஆகிட்டோம். நல்லா காய்ஸ், நம்ம கிச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்ச நேரத்தில் காலியாக இருக்காரு. ஏன்னா அவங்க ஹெட்ஷாட்டில் அடிக்கிறாங்க காய்ஸ், அதனால தாங்க முடியல. வாங்க நம்ம ஈஸியாக அவங்களுக்கு அதுக்கு முதல்ல ஷீல்டு போடணும் காய்ஸ், போட மாட்டோம். ஷீல்டுக்கு காசு என்ன பண்ணுறா, காசு இல்லையா? ஷீல்டுக்கு தான் நம்ம கிட்ட ஓட்டிக்கிட்டே அவ்வளோ நேரமும் ஓடிட்டு இருக்காதுக்கு நின்றுட்டு அது போனதுக்கப்புறம் போடலாம் காய்ஸ். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம சாண்டியோட பவரை யூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா போனவொடனே எவனா பொட்டாருன்னு சுட்டு கதை முடியாது. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாண்டியை வச்சுட்டு நம்ம போகலாம். காய்ஸ் ஒருத்தவங்க பார்த்து கிச்சு சுட்டுட்டு இருக்கான். இந்த தடவை மொக்கையை அவுட் ஆவானா இல்லை ஜெயிச்சுட்டு வருவானா தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை கிச்சு ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறேன். கோகு சொல்கிறாங்க, ஏன்னா நான் ஒரு கோக்கு போய்ட்டேன் காய்ஸ், எல்லாருக்குமே தெரியும் காய்ஸ். அது மட்டும் இல்லை, நீங்கள் அனிமேஷன்லேருந்து எதாவது ஷார்ட்ஸ் போட சொன்னீங்கன்னாலும் நாங்கள் போடுவோம், அதிகம் கேளுங்க. அதுக்கும் எங்களுக்கு 10K லைக்ஸும் அப்புறம் 100 சப்ஸ்கிரைப் கிடச்சிச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக இன்னும் நிறையா போடுவோம். அது மட்டும் இல்லை, ஒரே அனிமேஷன் இல்லை, எல்லா வித்தியாசம் அனிமேஷன்லேருந்து போடுவோம். நம்ம கிச்சு வந்து உட்காந்துக்கிட்டு சுட்டுட்டு இருக்காரு. உட்காந்துருக்க விதமே சரியில்லை, ஆனால் சுற்றுவாருன்னு நினைக்கிறேன். ஏன் ஓட்டாரு காய்ஸ், இதோ பாருங்க காய்ஸ், இப்போதான் ஒரு இதை விட்டுட்டு வராரு காய்ஸ். இப்போ டெலிபோர்ட் ஆகிட்டு இங்கே வந்திருக்காரு. இப்போ இது மேலேயே ஏறிட்டு இருக்காரு, என்னன்னே புரியல காய்ஸ். கதவுலாம் திறந்துருக்கு காய்ஸ், ஃபங்க்ஷனுக்கு ஹெட்ஷாட்டு காய்ஸ். ஹெட்ஷாட்டு கண்டா என்ன பவர் பண்ணுறா, 1v3 மாதிரி அடிச்சுட்டா காய்ஸ். லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் ஒருத்தவரை போட்டிருக்காரு. ஒருத்தவரா 2 பேர்? ஒரு 2 பேரும் போட்டாரா? செம்ம காய்ஸ். 3 பேரா? எல்லாம் 2 பேர் தானே? இல்லை 3 பேர். அந்த உள்ளே ஒருத்தன் வந்தான்ல அந்த கராஜுக்குள்ளே, அடுத்த மேலே ஒருத்தவன், அடுத்த கீழே. நீங்கள் பார்த்தா என்ன சொல்லுங்கள், அவனோட டீம்மேட்டே அவனை சுடுற மாதிரி இருக்குது காய்ஸ் பார்த்தா. ஆனால் சுட முடியாது, சுட்டா பார்த்தீங்கன்னா இந்த நாயிலோட இவங்க கன்ஃபார்ம் அவுட் ஆகிருப்பாங்க. இது என்ன கட்சின்னு தெரில, நான் அவுட்டாக வின்னானே. சரி அவுட்டானா வின்னானால என்ன, 2 பேரும் ஒன்று தானே. गाइस
கரெக்டாக முடிஞ்சிருக்கேன். பைத்தியக்காரன் நம்ம கிட்ட சொல்லணும்னா அடுத்த செகண்ட் அவன் கவர் எடுத்துட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லை செத்தும் போயிடுவான். செத்துட்டான் நம்மளோட டீம்மேட் ஒருத்தவன். எப்பவுமே தெரியல guys. அவங்களாம் பைத்தியக்காரனுங்க மாதிரி ஓடுறானுங்க தனியாக. guys அந்த கிச்சை எடுத்தவனே ஒருத்தனை போட்டிருக்காரு. அதே மாதிரி நிறைய பேர் அசால்ட்டாக போட்டுட்ருக்காரு. இன்னும் எத்தனை பேர் அதான் ப்ரோ பிளேயர் கைஸ் அப்படின்னு நானே சொல்லிக்கூடாது தான். அது நீங்கள் தான் சொல்லணுங்க. நீங்கள் சொன்னாலும் அடுத்தடுத்து நாங்கள் லெவல் ரேங்க்கு எல்லாமே அதிகமாகிட்ருக்கோம். தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் போட்டிங்கன்னா இந்த தடவை இந்த மேட்ச்சில் நாங்கள் தான் ஜெயிக்கோம். சப்ஸ்கிரைப் 1 சப்ஸ்கிரைபாவது போட்டிருங்க. 1 சப்ஸ்கிரைப் போட்டிங்கன்னா உங்களுக்காக இந்த மேட்ச் ஜெயிச்சிடுறோம். அப்படின்னா என்ன காய்ஸ் எங்கே காய்ஸ் காய்ஸ் யாருமே இல்லை இப்போதைக்கு நாங்கள் இருக்க இடத்துல. எல்லாருமே செத்துட்டாங்க. முடிஞ்சிருச்சு காய்ஸ். தள்ளி போட்டாயாச்சு காய்ஸ். இங்கே ஒரு இப்போ தான் காய்ஸ் காய்ஸ் திரும்ப 2 பேரை கில் பண்ணிருக்கோம். 2 பேர் 3 பேர் 3 பேர் 4 பேரா 4 பேரா? ஆமாங்க 4 பேரை முடிச்சிருக்கோம் டோட்டலாக. இன்னும் எத்தனை பேரை முடிக்க போகிறேன்னு தெரியல காய்ஸ். காய்ஸ் நீங்கள் மட்டும் 10 சப்ஸ்கிரைபுக்கு மேலே வந்துச்சுன்னா நம்ம இந்த இது கன்ஃபார்ம் இன்னும் தான் இந்த ஃப்ரீ ஃபயர் மொத்த இதையும் முடிச்சுட்டு நாங்கள் காட்டுறோம். மொத்த இது முடிக்க முடியாது. எப்படிறாங்க இது வரைக்கும் யாருமே முடித்ததில்லை. அப்புறம் நம்ம முடிக்கும் ஃபஸ்ட்டு. நம்ம முடிக்கணும். நிறைய பேர் 80 லெவல் காய்ஸ் இது வரைக்கும் இருக்குது. இதில் நானே விளாண்டுருக்கேன். ஆனால் இவ்வளோ தெரியல எனக்கு 80 லெவலில் எவ்வளோ பேசுகிறேன். ஆயத்தது வெளிப்படையாக சொல்லிவிடுவேன். காய்ஸ் தயவு செஞ்சு யாரும் தப்பாக போட்டுறாதீங்க ஏதாவது சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ காட்டுச்சுல அதுலேயே எப்படி அப்போனா சொல்கிறேங்க. நாங்கள் இனிமேல்ட்டு இந்த கேமே விளையாட மட்டும் டெலீட்டு பண்ணிடுறோம். அப்படி ஏதோ இருந்துச்சுன்னா சொல்லுங்க. போய் இங்கே தான் நின்றுருக்காங்க. நானும் இதே தான் பார்த்தீங்கன்னா 3 எடுத்துட்டோம். இந்த மேட்ச் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு தோணுது. இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணிகிட்ருக்கோம். கன்ஃபார்ம் வின் பண்ணுறோம். காய்ஸ் நீங்கள் லைக்கும் சப்ஸ்கிரைபும் போடாதனால நாங்கள் இன்னும் வின் பண்ணுறதுல கம்மியாகிடுச்சு போல. நமக்கு கம்மியாகிடுச்சு. நிறைய பேர் அதிகமாக போட்டுருங்க. ஆமாம் காய்ஸ் நீங்கள் லைக் போட மாட்டீங்க. லைக்கு பார்த்தீங்கன்னா செஞ்சு போட்டுருங்க. யாராவது என் கூட விளாட்ணுன்னா ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா பார்த்துட்டிங்களா? ஐடி நோட் பண்ணிட்டீங்களா? வாங்க போகலாம். இப்போ டைம் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் இப்போ எல்லோரையும் கொல்ல போனோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா முடிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கான். ஹெட்ஷாட் சொல்லணும். எங்களுக்காக நிறைய பேர் நாங்கள் முடிக்க போகிறோம். என் டீமேட் பின்னாடியே ஒருத்தர் நிற்கிறான். எதுவுமே பண்ணாமல் நிற்கிறான். இன்னமும் நாங்கள் கீழே இருக்கிறத பார்த்துட்டு ஜாலியாக ஓடி போகிற மாதிரி ஓடி போயிட்டுருக்கான். இந்த கெட்டவங்களை கொள்றதுக்கு பதிலாக நம்ம டீமேட்டை கொண்டு வந்தோம் போல. பேசிங் ஒருத்தன் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கான். அது தெரியாமல் இம்மாதிரி நாங்கள் நின்றுட்டுருக்கோம். அங்கே ஒருத்தன் பைத்தியங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கான். ஸோ இப்போ நம்ம கிச்சு நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க போல. நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்கள் போட்டுருவோம். நாங்கள் நிறைய பேரை கொள்ளுவோம். தயவு செஞ்சு போட்டுருங்க காய்ஸ். இல்லைன்னா நாங்கள் கட்ஃபாக அவுட்டு தான் காய்ஸ். எதாவது தப்பாக இருக்குன்னா நீங்கள் சொல்கிறதுனா நாங்கள் பண்ணிக்கிறோம். அதுக்காக எதுவும் ஃபீலிங் பண்ணுறாதீங்க. அப்புறம் யூடியூப் சேனல் சரி டெஸ்ட் ஈக்குவல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் காய்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறோம், ஜெயிக்கிறோம். ஆனால் ஏன்னா நீ மட்டும் இப்படி ஓடுறீங்கன்னு தெரில. தயவு செஞ்சு நின்றுட்டு போகலாம். கால் வலிக்காது அந்த மனுஷனுக்கு. எங்கடா முதல்ல ஒரு ஸ்குவாட் வச்சுருங்க. எங்கே போச்சு ஸ்குவாடு? நான் செத்துட்டேன். உன் பின்னாடியே வரான்டா. உன் பின்னாடியே வருதுடாது. அவன் பின்னாடி வரல. எங்கே போயிடுச்சு. டெலிட் போட்டாலே நம்ம ஆள் இங்கே வந்துட்டான். நம்ம ஆள் போகிறப்பே பக்கத்தில் ஒருத்தன் சுட்டு கிடக்குறான். சுற்றுறான். எத்தனை ஃபேவரட்ஸ் பாய்ஸ். கண்டெய்னர் பின்னாடி போய் ஒழிஞ்சிட்ருக்காரு. ஏன்னா முன்னாடி ஒருத்தர் அவங்கள கொல்ல பார்த்துட்ருக்கான். அவன் கொல்லவும் போகிறாங்க. அப்படியே பண்ணிட்டோம். நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க.
யாருமே கொஞ்சம் அடுத்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடுங்க, நாங்கள் இதோட அதிகமாக பண்ணுறோம். இதோட நாங்கள் அதிகமாக போடுவோம் உங்களுக்காக. நாங்கள் தான் பாஸு. பார்த்தீங்கன்னா நம்ம தான் அதிகம் கில் எடுத்துகிட்டு வின் பண்ணிட்டோம். Guys, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.